அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? கோவையில 10 வயது சிறுமி பாதிக்கப்பட்ட விவகாரத்துல, அந்த சிறுமியோட சித்தி வந்து மீடியாவுல பேசியிருந்தாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கலெக்டர், மினிஸ்டர் இவங்கலாம் வந்து எங்ககிட்ட பேசுனாங்க. நிவாரண நிதி குடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, எவ்வளவு தொகை குடுப்பாங்க அப்படின்னு சொல்லல. சோ எவ்வளவு தொகை அப்படிங்கிறத முதலமைச்சரே வந்து எங்களுக்கு உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி பேசியிருந்தாங்க. இது சம்பந்தமா இது என்னடா இது மூஞ்ச பார்த்தாவே நமக்கு சந்தேகமா இருக்கு. இது வந்து குழந்தையோட இறப்புக்காக வருத்தப்படுற மாதிரி தெரியல. தொகை நிறைய கொடுப்பாங்களா கம்மியா கொடுப்பாங்களான்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பேசியிருந்தோம். நிறைய மீடியாக்கள் எடுத்து பேசியிருந்தாங்க. சோ இந்த விஷயம் அந்த டீமுக்கு போய் சேர்ந்துருச்சு போல. இத மாதிரி நீங்க சொன்ன விஷயம் அப்படிங்கிறது உங்க மேலேயே சந்தேகத்தை அதிகமாக்கி இருக்கு. ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு போய் சேர்ந்திருக்கும் போல. உடனே அந்த டீம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நாங்க இதை வந்து சரி செய்யறோம் பாருங்க, இதை வந்து சமாளிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி தானே இப்படி சொன்னாங்க, அந்த சிறுமியோட அம்மாவை வச்சு நாங்க வேற மாதிரி பேச விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் அந்த டீம் நடத்திருக்கு. பணம் தான் வேணும்னு சொன்ன சித்தி பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க. பட் அவங்க அம்மா உட்கார்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு நிதி முக்கியம் கிடையாதுங்க, எங்களுக்கு வந்து எங்க குழந்தைக்கு நீதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த பிரஸ் மீட்ல பேசியிருக்காங்க. பட் அவங்க திட்டம் போட்டு கொடுத்தது இந்த பிரஸ் மீட் வேற காரணத்துக்காக. ஆனா இந்த பிரஸ் மீட்டே அவங்களுக்கு முழுமையா அவங்களுக்கு எதிரா மாறி இருக்கு. முன்னுக்கு பின்னா அந்த அம்மா பதில் சொல்ல ஆரம்பிக்க, பத்திரிகையாளர் மாத்தி மாத்தி கேள்வி கேட்க, கடைசியில இவங்களே வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி அந்த பிரஸ் மீட் வந்து முடிஞ்சிருக்கு. அந்த பிரஸ் மீட்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்சிருக்க சில தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். மே 21ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி சுமார்ல தான் இந்த சிறுமி வந்து காணா போயிருக்காங்க. ஒரு 7-8 மணிக்குள்ள அந்த சிறுமிய அந்த கொடூரன் அந்த கார்த்தி அப்படிங்கிற அந்த பொறுக்கி பையன் இந்த கொடூர சம்பவத்தை செஞ்சுட்டான். சரிப்பா, சிறுமி காணா போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, சிறுமி வீட்டுல தான் இருந்திருக்காங்க. சிறுமி ஆக்சுவலா அங்க தங்கி இருக்கவங்க கிடையாது, அம்மா அப்பா கூட தங்கி இருக்கவங்க கிடையாது, பாட்டி கூட ஊர்ல தங்கி இருக்கவங்க. இப்போ இந்த மே மாசம் லீவு இருக்கு இல்லையா, கோடை விடுமுறை இருக்கு இல்லையா, அதுக்காக இந்த நேரத்துல அப்பா அம்மா கூட தங்கறதுக்காக இங்க வந்தவங்க தான். இப்போ சம்பவத்துக்கு வரேன். 5 மணிக்கு மிஸ் ஆன குழந்தைய வந்து காணோம். ஆனா அம்மா என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, காணா போறப்ப என்ன பண்ணாங்க, இல்ல 2 மணி நேரமா குழந்தைய காணுமே, அப்போ அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எங்கேயாவது வெளியில வேலைக்கு போயிருந்தா தெரியாது, பட் வீட்டுல தான் இருக்காங்க, வாசல்ல தான் குழந்தை விளையாண்டுட்டு இருந்தது அப்படிங்கிறப்போ அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி வரும்ல. என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றேன். 7 மணிக்கு அப்பா வந்து வெல்டிங் பட்டறைக்கு வந்து வேலைக்கு போயிருந்தவர் வந்து பாக்குறாரு, வீட்டுல சிறுமியை காணோம். ஐயோ குழந்தைய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல எல்லாத்துலயும் விசாரிக்கிறாரு. இங்க தாங்க இருந்திருப்பா, எங்கன்னு தெரியல அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. அப்போ அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து வீட்டுல வந்து பாப்பாங்கல்ல, தேடுவாங்கல்ல, அம்மா கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு வருவாங்கல்ல, எங்கம்மா உன் கூட தானே இருந்தது, எப்பம்மா காணா போச்சு அப்படின்னு விசாரிக்க வருவாங்கல்ல. அப்ப விசாரிக்க வரப்போ இந்த அம்மா இருக்காங்கல்ல, இந்த சிறுமியோட அம்மா செம்ம போதையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தினர் சொல்றாங்க. செம்ம போதைனா இந்த டாஸ்மாக் போதை கிடையாது, குடிச்சா கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சிருமே, 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல தெளிஞ்சிருமே, அத மாதிரியான போதை கிடையாது. இவங்க எப்போ அந்த கஞ்சா மாதிரியான போதைன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ அதை உள்ள எடுத்துக்கிட்டாங்க என்னன்னு தெரியல. இவங்க சிறுமி காணா போற அந்த நேரத்திலயும் 5 மணி அளவுலயும் போதையில தான் இருந்திருக்காங்க, ஏதோ கஞ்சா மாதிரியான போதை. அந்த போதை தெளிஞ்சு இத மாதிரி நம்ம குழந்தை காணா போயிருக்கு, இத மாதிரி எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு இந்த அம்மாவுக்கு அந்த நினைவு தெரிஞ்சதே அடுத்த நாள் காலையில தான். இததான் நம்ம போன வீடியோவிலேயே சொல்லியிருந்தோம். இது வந்து அந்த சிறுமியை டார்கெட் பண்ணி செய்யப்பட்ட அத மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இந்த அம்மாவுடைய தவறான பழக்க வழக்கத்தால, தவறான போதைப் பொருள் பழக்க வழக்கத்தால ஏற்பட்ட அந்த சிறுமிக்கு ஏற்பட்ட ஒரு கொடூரம் அப்படின்னு இத வச்சுதான் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவிலேயே சொல்லியிருந்தோம். அடுத்து அந்த அம்மா வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னல, அதை பத்தி பேச வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயங்க, கோர்ட்ல வந்து ஆதாரம் தான் பேசும், அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா போலீஸ் வந்து இவங்க குற்றவாளி, இவங்க தப்பானவங்க அப்படின்னு எப்படி சென்ஸ் பண்ணி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, திரும்பவும் சொல்றேன், கோர்ட்ல வந்து ஆதாரம் பேசும். ஆனா போலீஸ் எப்படி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய உடல் மொழி எப்படி இருக்கு, அவங்க எமோஷனல் வந்து அந்த விஷயத்துல எப்படி இருக்கு, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் போலீஸுக்கு ஒருத்தவங்க மேல சந்தேகம் வரும். அவங்கள விசாரணை நடத்த ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த கேஸை போயிட்டு ஆதாரங்களை கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைப்பாங்க. அப்படி பாக்குறப்போ இந்த பிரஸ் மீட்டை பாக்குறப்போ அந்த அம்மா பேசுற அந்த பேச்சுல ஒரு சின்ன எமோஷனை கூட காணுங்க. அதாவது தன்னுடைய 10 வயது மகள்
இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெயினா இருக்கும். ஆனா கொடூரமான மரணம், கொடூரமா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அம்மாவுக்கு இன்னும் ஒரு பெரிய பெயின குடுக்கும். அந்த அந்த பேச்சிலேயே அந்த எமோஷன் அப்படிங்கிறது கலந்து வரும். ஆனா இந்த அம்மா அந்த பிரஸ் மீட்ல பேசுறப்போ ஏதாவது ஒரு சின்ன எமோஷன பார்க்க முடியுதா அப்படின்னா பார்க்க முடியல. ஒரு வலிய பார்க்க முடியுதா அப்படின்னா பார்க்க முடியல. என்னப்பா இதெல்லாம் நீயா கெஸ் பண்ணி சொல்ற அப்படின்னா நமக்கு ஒரு 6வது அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது இதுக்குதான் ஒருத்தவங்க எதுக்காக பேசுறாங்க, என்ன உடல் மொழியில பேசுறாங்க, என்ன வார்த்தைகளை வச்சு பேசுறாங்க அப்படிங்கறத வச்சு ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியும். காவல்துறையே அப்படிதான் ஒருத்தவனை பார்த்தா இவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு எப்படி சொல்றாங்க? அவனுடைய நடவடிக்கை வச்சுதானே சொல்றாங்க. சோ அப்படி பாக்குறப்போ இந்த அம்மா பேசுறப்போ அப்பட்டமா தெரியுது. அதுல பத்திரிகையாளர்கள் ரொம்ப தெளிவா கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன டிமாண்ட், என்ன காரணத்துக்காக இப்ப இந்த பிரஸ் மீட்டை கூட்டி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இத மாதிரி எனக்கு தெரியாம என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய மகளை வந்து எரிச்சிட்டாங்க, அவங்க அப்பா கையெழுத்து போட்டு எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்பா அப்படி செய்யறாரு அப்படின்னா என்ன காரணம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. என்ன காரணத்துக்கு 2 பேரும் ஒன்னாதான் வாழுறீங்க, நல்லாதான் வாழுறீங்க, சந்தோஷமா தான் வாழுறீங்க அப்படின்னா உன்னுடைய அனுமதி இல்லாம அந்த தகப்பன் வந்து அந்த சிறுமியோட உடலை எரிப்பதற்கு என்ன அவசியம் அங்க வந்திருக்கு? இந்த அம்மா சொல்லுது, மருத்துவமனையில தாங்க நான் இருந்தேன், நான் அப்படியே அழுது அழுது களைச்சு ஓஞ்சு போய் இருந்தேன், அந்த நேரத்துல மருத்துவமனையில இருந்து அந்த பாடியை எனக்கு தெரியாம எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. ஒரு மக செத்து போயிருக்கா, இவ்வளவு கொடூரமா செத்து போயிருக்கா அப்படின்னா அந்த மகளை எங்க கொண்டு போறாங்க, பாடி எங்க கூப்பிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் கூட ஒரு அம்மாவுக்கு தெரியாதா? இது இவங்க கூட்டத்து கூட சேர்ந்து கணவர் வந்து ஒரு கூட்டமா இருந்திருக்காரு, அவருக்கு அவரு பிரச்சனை, இந்த அம்மா இதுக்கு வேற பிரச்சனை, இது ஒரு கூட்டத்து கூட சேர்ந்து பேசிட்டு இருந்திருக்கு. சோ இந்த நேரத்துல இந்த அம்மா என்ன டிமாண்ட் வச்சிருக்கு அப்படின்னா, என்கிட்ட வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பேசணும், என்னை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு டிமாண்ட வச்சிருக்கு. அப்பதான் நாங்க உடலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த அம்மா என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த மினிஸ்டர், கலெக்டர் இவங்க எல்லாம் பேசினா அமௌண்ட் கம்மியா இருக்கும், நம்ம கிட்ட நேரடியா சிஎம் பேசினார் அப்படின்னா ஒரு பெரிய தொகையா தூக்கி கொடுப்பாங்க, அதை வச்சு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சதாட்டுக்கு இந்த அம்மா. சோ சிஎம் பேசினாதான் நான் உடலை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. பட் காவல்துறையை பத்தி எல்லாம் தெரியல, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா உடனடியா இந்த பிரச்சனை வந்து இன்னும் பத்தி எரிஞ்சு இன்னும் பெருசாகிறதுக்கு முன்னாடி அந்த உடலை அடக்கம் பண்ணிடணும், அப்பதான் ஓரளவுக்கு இந்த பிரச்சனையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு தான் காவல்துறை முயற்சிப்பாங்க. சோ அந்த அடிப்படையில அப்பா கிட்ட பேசி அப்பா கிட்ட சம்மதம் வாங்கி காவல்துறை வந்து கையெழுத்து போட்டு போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சு அங்க இருந்து அந்த சிறுமியோட உடலை சொந்த ஊருக்கே எடுத்துட்டு போயிட்டாங்க. இவ்வளவு ப்ராசஸ் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கக்கூடியது கிடையாது. உள்ளே இருந்து பாடி வருது அப்படின்னா அப்படியே தனியா வந்து காவல்துறையினர் வந்து தள்ளிட்டு வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி இங்க இருந்து கொண்டு போறது கிடையாது சொந்த ஊருக்கு. இது எல்லாமே ஒரு கூட்டத்தோட நடந்திருக்கும். அந்த சிறுமிக்கு சொந்தக்காரங்க, அந்த சிறுமியோட அப்பாவோட சொந்தக்காரங்க எல்லாமே கூட வந்திருப்பாங்க, எல்லாமே நடந்திருக்கும். அப்ப எல்லாமே இந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்துதான், ஆனா மயக்க நிலையில ஓரமா போய் இருந்துதான். இவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, குழந்தை இறந்து போச்சு, அதுல அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. நிவாரண உதவி கொடுப்பாங்களா மாட்டாங்களா, எவ்வளவு கொடுப்பாங்க, கம்மியா கொடுத்து நம்மள அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுருவாங்களா, இல்ல அதிகமா நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகுற மாதிரி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அத நம்ம கிட்ட கொடுப்பாங்களா, அதாவது அம்மா சித்தி இந்த குரூப் கிட்ட கொடுப்பாங்களா, இல்ல அப்பா கிட்ட கவர்மெண்ட் கொடுத்துருமா அப்படிங்கிறது தான் இப்போ இந்த அம்மா குரூப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. நாம காவல்துறைக்கு வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த அம்மா, இந்த அப்பா, அந்த சித்தி எல்லாரையும் ஒரே இடத்தை உட்கார வச்சு விசாரணை அப்படிங்கிறத நடத்துங்க. யாரு சொல்றது பொய், யாரு சொல்றது உண்மை அப்படிங்கிறத வெளிப்படையா மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கிறத கொடுங்க. என்னதான் மீடியாக்கள் இந்த விஷயத்தை எடுத்து பேசினாலும் காவல்துறையினர் வந்து இதுதாங்க நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாதான் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது வரும். சோ இந்த விஷயத்துல காவல்துறை வந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையான வேண்டுகோளா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்.